Hello everyone, இன்னைக்கு நம்ம கிளாஸ் 6 தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டைப்ஸ். இந்த இன்புட் டைப்ஸ்லாம் நம்ம எதா ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதோ இந்த மாதிரி சில இடத்துல நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ நம்ம டீட்டெயிலாக வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இப்போ ஒரே ஒரு வேர்டை சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும், விதமாக அவுட்புட் கிடைக்கும். ஆனால் ஒரே வேர்டு சேஞ்ச் பண்ணால் ஸோ அது நம்ம வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம விஎஸ்குள்ள ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு HTML அண்ட் பாடி டேக்குள்ள லேபிள் அப்படின்ற ஒரு டேகை வந்து கொடுக்க போறோம். லேபிள்லாம் என்ன தெரியுமா? சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம ஸ்கூல்ஸ் டைம்ல ப்ரௌன் ஷீட் போடுவோம், அழகழகாக ப்ரௌன் ஷீட் போட்டு புக்கெல்லாம் நீட்டாக வைப்போமா. ஸோ அந்த ப்ரௌன் ஷீட் போடும்போது நம்ம முக்கியமா என்ன பண்ணுவோம், கலரா லேபிள் வாங்கி ஒட்டுவோம். லேபிள் எதுக்காக நம்ம ஒட்டுறோம்? இப்போ யாராச்சும் வந்து இந்த புக் எடுத்தாங்கன்னா அந்த லேபிள்ல வந்து இவங்க பேர் இருக்கும். ஸோ அந்த பேரை வச்சு இவங்களோட புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது மாதிரி தான் நம்ம இதுலயும் யூஸ் பண்ண போறோம். இப்போ யூஸ்வலா நம்ம லேபிள் என்ன கொடுப்போம்னா, இப்போ ஒரு ஃபார்ம் ரெடி பண்றோம்னா லேபிள்ல வந்து நம்ம யூசர் நேம் அப்படின்னு கொடுப்போம். அதுக்கு நேரா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வருமா, பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தா அதுக்கு நேரா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அண்ட் இமெயில் இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த மாதிரி இமெயில் பாஸ்வேர்டு அதுக்கு நேரா நம்ம கரெக்டா போய் என்டர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த இதெல்லாம் வந்து லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்டர் பண்ற பாக்ஸை வந்து இன்புட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ நான் லேபிளுக்குள்ள நம்மளுக்கு தெரியறதுக்காக நான் சிம்பிளா இன்புட் டைப் 1, ஏன்னா நம்ம 20 இன்புட் டைப் பார்க்கறதுனால நான் வந்து இந்த மாதிரி 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இன்புட் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல டெக்ஸ்ட்னு கொடுக்க போறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்னு கொடுத்ததுனால இந்த இன்புட் டைப் என்னவா மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்களா இன்புட் டைப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. அண்ட் டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்புட் டைப் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? இன்புட் டைப் 1ன்றது லேபிள், அங்கே பக்கத்தில் அந்த பாக்ஸ் மாதிரி வந்துருக்கலாம், அதுதான் வந்து இன்புட் டைப். ஓகேவா? நம்ம இன்புட் டைப் என்னவா கொடுக்க போகிறோன்றதை நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நான் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் நான் வந்து அங்கே என்ன வேணால் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். இதில் இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்துருமா. இப்போ நம்ம சில ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீ டிஃபைண்டாக பின்னாடியே என்டர் யூசர் நேம், இங்கே உங்கள் நேமை வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கொடுத்துருக்கோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஒரு டேக் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் எப்பவுமே நம்ம டபுள் கோட்ஸ்ல தான் கொடுப்போம். ஸோ டபுள் கோட்ஸ்ல நம்ம இந்த என்ன வேணுமோ, இப்போ நான் என்டர் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்களேன். இந்த என்டர் மெசேஜ் நம்மளுக்கு எங்கே வருதுன்னு நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் பாருங்களேன், நம்மளுக்கு என்டர் மெசேஜ்ன்றத டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கவே இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டாக பின்னாடி வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம டைப் பண்ணும்போது அது வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த லேபிள் இருக்கலாம், அந்த லேபிள் ஃபுல்லாகவே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம டைப் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ வந்து இது ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு நான் வந்து இங்கே 2ன்றதை மாற்றிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, இன்புட் டைப் 2ன்றதை மாற்றிட்டேன். இப்போ இன்புட் டைப் என்னவா இருக்கணும் அப்படின்னா பாஸ்வேர்டாக இருக்கணும். இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த இன்புட் டைப் வந்து எனக்கு பாஸ்வேர்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்புட் டைப் 2ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. அண்ட் டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு. நம்ம இன்புட் டைப் 2ல பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அது எதுக்காக அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐகான் மாதிரி நம்மளுக்கு ஃபைலில் வந்துருச்சு. அண்ட் நம்ம அதாவது ஹைட் பண்ணும்போது இந்த பார்த்தீங்களா நம்ம சியும் பண்ணிக்கலாம், அண்ட் இந்த மாதிரி மறைச்சு வச்சுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு பாஸ்வேர்டு நம்ம நிறைய வெப்சைட்ல பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த சிம்பிளா அந்த இன்புட் டைப்ல பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே அந்த பாஸ்வேர்டு மாதிரி வந்துருது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி இன்னொன்னும் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபுல்லா வந்து காப்பி பண்ணிட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் 3 வந்து கொடுத்துட்டேன். இதை வந்து பாஸ்வேர்டு அந்த இன்புட் டைப்ல இருக்க பாஸ்வேர்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணி என்னன்னு கொடுக்க போறேன்னா ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்க போறேன். இதை நம்ம சேவ் பண்ணி இது எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து அந்த ரேடியோ மாதிரி கிளிக் பண்ற மாதிரி வந்திருக்கு. இதுக்காக நம்மளுக்கு இது மாதிரி ஆர்டரா, அதாவது மேலே கீழே கீழே இப்படி லைனாக வரதுல எதுக்காக வரும், நம்ம பிஆர் லைன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பாக வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்த கோடிங் பண்ணி பார்த்தலாம். இப்போ அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு அண்ட் 4ன்னு மாற்றிட்டேன். அண்ட் பாஸ்வேர்டில் நான் இப்போ என்ன கொடுக்க போறேன்னா செக் பாக்ஸ் நான் கொடுக்க போறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்களா இன்புட் டைப் 4ல செக் பாக்ஸ், அதாவது டிக் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஹாபிஸ் ஏதாச்சும் கொடுக்கணும், இந்த மாதிரி நம்ம செக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து 5ன்னு மாற்றிட்டேன். அண்ட் வந்து இன்புட் டைப்ல நான் இமெயில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொடுக்க போறேன். இப்போ இமெயில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஷோ ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணி நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்களா இப்போ நம்மளோட பேஜில் பார்த்தீங்களா இமெயில், அதாவது இன்புட் டைப் 5ல நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி காமிச்சிருக்கு. நம்ம டெக்ஸ்ட் மாதிரி இல்லைனா நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்டர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ பாருங்களேன் என்டர் பண்ணோடனே அங்கே கீழே நம்மளுக்கு கீழே என்ன ஷோ ஆகும்னா இந்த மாதிரி வந்து நீங்க அந்த ஜிமெயில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வரும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும். அது இதுல வந்து சரி, ஓகே. இப்போ நம்ம கோடிங்ல வந்து இன்புட் டைப்ல 6 தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து 6ன்னு கொடுத்துட்டேன். அண்ட் இன்புட் டைப்ல 5ன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம பேஜ்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்புட் டைப் 6ல இங்க பாத்தீங்களா 5ன்னு கொடுத்ததுனால சூஸ் அண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நோ ஃபைல் சூசன் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம சூஸ் அண்ட் ஃபைல டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ அதில் ஓப்பன் ஆனால் நம்ம ஏதாச்சும் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிறைய வந்து வெப்சைட்ல வந்து ஏதாச்சும் அப்ளை பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் அண்ட் ஃபைல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளா பண்றாங்க போல. இப்போ இன்புட் டைப்ல 7th ஒன் தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் பேஸ்ட் பண்ணி நான் 7 மாத்திட்டு இப்போ நம்ம இன்புட் டைப்ல பாஸ்வேர்டை எடுத்துட்டு நம்ம என்ன இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு வந்து இன்புட் டைப் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ்ல வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இமேஜ் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அங்கே நம்ம ஏதாச்சும் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம HTML CSS வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ 8 டைப் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த இன்புட் டைப்ல பாஸ்வேர்டு எடுத்து நம்பர்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட வெப் பேஜ்ல வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வந்துருச்சு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஐகான் மாதிரி இருக்கு. இதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு குவான்டிட்டி ஏதாச்சும் அதிகப்படுத்தணும், நம்ம இந்த மாதிரி அதிகப்படுத்திக்கலாம், டிக்ரீஸும் படுத்திக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நம்பருன்ற ஒரு இன்புட் டைப்ல கொடுத்தா போதும், நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இப்போ 90 இன்புட் டைப் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ 9 அங்கே மாத்திட்டேன். அண்ட் இன்புட் டைப்ல நான் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ரேஞ்ச் மாதிரி நம்மளுக்கு வந்து வந்திருக்கா. ஸோ இது வந்து நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணி இது வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து HTML ஒன்லி டிசைன் மட்டும் தான் பண்றோம். அண்ட் JS தான் இதுக்கான கோட்லாம் கொடுத்து இதை வந்து ஆக்டிவ் பார்க்க போறோம். ஸோ HTML இது வந்து இந்த மாதிரி ரேஞ்சுன்னு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10th பார்க்க போறோம். ஸோ 10 நான் மாத்திட்டு அண்ட் பாஸ்வேர்ட்ல இப்போ என்ன பண்ண போறேன், சர்ச்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்புட் டைப் வந்து கொடுத்துக்க போறேன். அண்ட் இதை நம்ம சேவ் பண்ணி இப்போ நம்ம வெப் பேஜ்ல வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்புட் டைப் 10ல பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மாதிரியே வந்திருக்கு. நம்ம அந்த ஏதாச்சும் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க லாஸ்ட்ல வந்து ஒரு X மாதிரி ஐகான் காமிக்குது. அந்த X நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா அது ஃபுல்லாவே வந்து டெலீட் ஆகுது. லைக் சொல்ல போனா நம்ம கூகுள்ல இருக்க சர்ச் பார் மாதிரி தான் இது. இதுக்கு கொஞ்சம் நம்ம JS அது இதுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம்னா இது ரியலாவே சர்ச் பாக்ஸா வந்து மாறும். அண்ட் நம்ம இன்னொரு இன்புட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 11. ஸோ 11 நான் கொடுத்துட்டு அண்ட் இன்புட் டைப்ல நான் சொல்லிட்டு ஒரு இன்புட் டேட்டா டைப் வந்து நான் கொடுத்துட்டேன். அண்ட் நம்ம இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வந்துருச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன டெக்ஸ்ட் பண்ணாலுமே வந்து அது நார்மலா தான் இருக்கு. ஸோ நம்ம நம்பர்ல கொடுத்தாலுமே அது நார்மலா தான் இருக்கு. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்புட் டைப் வந்து பார்த்துலாம். 12 மாத்திட்டேன். அந்த பாஸ்வேர்டு வந்து அதை தூக்கிட்டு இன்புட் டைப்ல வந்து டைம்னு சொல்லி கொடுத்துக்க போறேன். இது நமக்கு எப்படி வந்து காட்டுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் 12ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைம் மாதிரியே ஒரு கிளாக்கும் வந்திருக்கு. அண்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனக்கு வந்து ஆப்ஷன் காட்டுச்சு. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல அதில் வந்து காட்டல. பட் எனக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு, டைம் வந்து சூஸ் பண்ற மாதிரி 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ஆப்ஷன்ல வந்து காட்டுச்சு. ஸோ இதை வந்து காட்டல. அண்ட் அந்த மாதிரிலாம் வரும். நம்ம இப்போ பார்க்க போற 13. ஸோ நான் பாஸ்வேர்ட்ல சேஞ்ச் பண்ணிட்டு டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்களா டேட் வந்து MMDD5 சொல்லிட்டு ரியல் டேட் மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் அதை கிளிக் பண்ணா எனக்கு வந்து ஆப்ஷன் வந்து காட்டுச்சு. சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து இதில் வந்து காட்டல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல. பட் வந்து எனக்கு ஆப்ஷன் காட்டுச்சு. நான் அதை தான் சூஸ் பண்ணி என்ட்ரு அடிச்சோன்னே அது இந்த மாதிரி வந்துருச்சு. ரியல் டைம் ஆப்ஷன் எனக்கு காட்டுச்சு. அண்ட் கரண்ட் டேட்னு சொன்ன கொடுத்தோன்னே இன்னைக்கு என்ன டேட்டோ அது எனக்கு காட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட சிஸ்டம்ல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இன்னொரு இன்புட் டைப் 14 பார்த்தலாம். ஸோ நான் பாஸ்வேர்டை எடுத்துட்டு வீக்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போறேன். நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம பேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா வீக்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்க வந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு நம்ம இன்புட் டேட்டா இப்போ பார்த்தலாம். இப்போ நம்ம மந்த்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ மந்த்ல நமக்கு சேவ் பண்ணி ரன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி சேமா தான் இருக்கும். நம்ம வந்து இதுல வந்து நிறைய ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய ஒரு டாக்டர் மேனேஜ்மெண்ட் இல்ல லைப்ரரி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்புட் டைப் வந்து பார்த்தலாம். 16th இன்புட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்மிட். ஸோ இன்புட் டைப்ல நான் சப்மிட்னு கொடுத்துட்டு அண்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட பேஜ்ல பாத்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் மாதிரி வந்திருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகும். ஸோ இது நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா ஏதாச்சும் நம்ம லாகின் பேஜ் ஏதாச்சும் வைக்கும்போது இந்த மாதிரி சப்மிட்ன்ற ஒரு பட்டன் வைப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டேக்லாம் வந்து யூஸ் ஆகும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் கலர்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் டைப்ல கொடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளாக் கலர்ல காட்டிருக்கு. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸ்கிரீன்ல வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். அதை வந்து நம்ம என்ன கலர் வேணும் அப்படின்றத சூஸ் அங்க பாத்தீங்கன்னா என்னோட அந்த கர்சர் மட்டும் மூவ் ஆகுது. ஆக்சுவலா அங்க வந்து எனக்கு ஸ்கிரீன் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து தேடிட்டு இருந்தா கலர். அப்போ அது வந்து அந்த கர்சர் மூவ் ஆகுறது மட்டும் எனக்கு காமிக்குது. ஸோ ஆக்சுவலா அங்கே ஸ்கிரீன் இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட சிஸ்டம்ல போட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியும். நான் வந்து கிரீன் கலர் கொடுத்ததுனால அது கிரீன் சொல்லிட்டு எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்ச்லாம் ஆகும். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு அவுட்புட் கிளியரா தெரியும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டேக் வந்து நெக்ஸ்ட் டேக்ல இப்போ நம்ம இன்புட் டைப்ல வந்து URL அப்படின்னு வந்து கொடுக்க போறோம். அண்ட் URL என்ன ஒரு லிங்க் கொடுக்கறது தான். ஸோ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் வந்திருக்கு. இங்க வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி HTTP ஏதாச்சும் லிங்க் கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டான நிறைய டேக்ஸ் இருக்கு. நம்ம டெவலப் பண்ண போறது இல்லை, நம்ம எடுத்து யூஸ் தான் பண்ண போறோம். ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு என்னென்ன தேவை, எது பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டேக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி அதை தேடி நீங்க வெப்சைட்ல இன்க்ளூட் பண்ணி நீங்க உங்க ப்ராஜெக்ட்டை வந்து இல்லைனா நீங்க ஏதாச்சும் டெவலப் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனல்ல கூட இந்த மாதிரி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் டேக் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இதே மாதிரி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம டேக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஹாப்பி டேக்ஸ். பை பை.